Welcome back to High Risk Connect presents the exam series day 4. இன்னைக்கு நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். 10th and 12th போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஸ்டடி ஹாலிடேஸையோ இல்ல ஒரு நாளையோ எப்படி எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்பவுமே ஸ்டார்ட் யோர் டே பை மார்னிங் 5 AM. காலையில் 5 மணிக்கு உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ தட் ஒரு டே ஃபுல்லாக உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். நீங்கள் பிளான் பண்ண எல்லா ஒர்க்ஸையும் முடிக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி கிடைக்கும் வித் எனஃப் பிரேக்ஸ். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எதை எப்போ படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு கிளாரிட்டியாக இருங்க. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு அது சூட் ஆகுதான்னு பாருங்கள். புதுசாக படிக்கிற எல்லாத்தையும் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே படிங்க. இன்னைக்கு தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் படிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி டாபிக்ஸ். நைட்டு நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான செக்லிஸ்ட்டை எழுதி வச்சுட்டு படுங்க. மார்னிங் எழுந்த உடனே நாள் படித்தது எல்லாத்தையும் ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து எழுதி வைங்க. ஃபுல் கொஸ்டின் நீங்கள் எழுதலைனாலும் நான் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸில் சொன்ன மாதிரி அந்த ஹிண்ட்ஸ் எடுத்து எழுதி வைங்க என்னென்ன படிச்சிருக்கீங்கன்றது. ஸ்கூலில் ஒரு பிரேக் ஹவர்ஸ் இருக்கும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி படிக்கும் போது நீங்கள் படித்ததை அவங்களுக்கு டீச் பண்ணி பாருங்கள், இல்லை ஓரலாக சொல்லி பாருங்கள். இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணும் போது அவங்க படிக்கிறதுக்கான டிப்ஸ் ஏதாவது சொல்லலாம், இல்லை அவங்க இந்த போர்ஷனை முன்னாடியே உங்களுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை எடுத்து உங்கள் செக்லிஸ்ட்டில் நீங்கள் திரும்ப ஆட் பண்ணி வைங்க. ஸோ இந்த மாதிரி ஈவினிங், நைட், ஏர்லி மார்னிங் அண்ட் ஸ்கூல் பிரேக்கர்ஸ், ஸோ இந்த 4 ஸ்லாட்டையும் நீங்கள் எந்த டைமில் படிக்கணுங்கிறத முன்னாடியே எஃபெக்டிவாக பிளான் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் உங்கள் டே ஃபுல்லாக நிறைய யூட்டிலைஸ் பண்ணி நிறைய படித்த மாதிரி ஃபீல் வரும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. டீட்டெயில்ஸ் உங்கள் இன்பாக்ஸ்க்கு வரும். Until we meet in the next video, stay tuned.